சென்னை புதுப்பேட்டை வேலாயுதம் தெருவில் உள்ள சாலைகள் முழுவதும் சேதமடைந்து தினம்தோறும் விபத்துகள் நடைபெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் லட்சுமணன் அப்பகுதி மக்களிடம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை புறநகர் பகுதிகளில் பார்த்தோம் என்றால் பல்வேறு இடங்களில் இந்த சாலை பொறுத்தவரையுமே குண்டும் குழியுமாக காணப்பட்டு வருகிறது. இதனால் தொடர்ந்து விபத்துகள் அதிகரித்து வருவதாகவும் தொடர்ந்து சென்னை வாசிகளின் கருத்தாகவே இருந்து வருகிறது. அந்த வகையில் நம்ம இருக்கக்கூடிய காட்சியானது சென்னை புதுப்பேட்டை பகுதியில் தான் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் கடந்த 8 வருடங்களுக்கு முன்பாக அமைக்கப்பட்ட சாலைகள் முழுவதுமே தற்போது முழுமையாக சேதமடைந்து காணப்படுவதால் தொடர்ந்து விபத்துகள் தொடர்ந்து நடைபெறுவதாக இங்கு இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இது குறித்து அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் வணக்கம். இப்போ நம்ம சென்னையில் நிறைய இடத்துல வந்து இந்த ரோட் டேமேஜ்னு பெருசாக இருக்குது. இப்போ நம்ம புதுப்பேட்டை சைடில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நீங்கள் புதுப்பேட்டையில் ரொம்ப டேமேஜாக இருக்குது. 4 தெருவில் ரொம்ப பள்ளம் மேடு போட்டு போனது அதோடு வரவே இல்லை. அதோட தாவான இடம் தண்ணி நிறைய நிற்கிறதுனால நிறைய விபத்து ஆகுது. இந்த சைடு 5 ரோடு மெயின் ரோடு போலீஸ்காரன் பிடிக்கிறனால எல்லா சந்திலுக்கு தான் வராங்க. இப்படி போய் கட்டாகிறாங்க. சின்ன பசங்க நடந்து போக முடியல. போனால் வண்டி இடிச்சுட்டு அவன் பால் போயிட்டே இருக்காங்க. ரோடு ரொம்ப டேமேஜ். அதனால் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த எலெக்ஷன் வரப்போகுது. அப்புறம் மட்டும் கண் துடைப்பு மாதிரி துடைச்சிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இங்கே இருக்க கவுன்சிலர் சரி, மேயர் சரி, இந்த இடத்துல வந்து எட்டி பார்க்குறதே கிடையாது. சும்மா வேஸ்ட்டு வந்து அங்கேருந்து கத்திட்டு போயிடுறாங்க. ரொம்ப டேமேஜாக இருக்குது. இந்த ரோடு மட்டும் ஒழுங்குபடுத்துங்க, விபத்து கம்மியாகும். இப்போ இந்த சென்னையில் இந்த ரோடு அதிகமாக பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்க. நீங்கள் இந்த ஏரியாவில் இருக்கிற பிரச்சனை எப்படிலாம் வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு எப்படிலாம் வந்து அந்த கடந்து போகிறீங்க அந்த பாதையெல்லாம்? முதல்ல வேறு வழியில் போய் தான் ஆகணும். சென்னா இந்த நாளைக்கு பண்ணுறோம், இன்றைக்கி பண்ணுறோம், மேயர் இன்னும் செலெக்ஷன் ஆகல, நாங்கள் ரோடு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பண்ண மாட்டுறாங்க. நான் மனு எழுதி கொடுத்தாச்சு. மனு எழுதி எல்லாம் சைன் போட்டு இந்த ஸ்பீட் பிரேக் போடுங்க சார், இங்கே 4 குழந்தைங்க அடிப்படுதுன்னு சொன்னால் அதுலேயும் காதில் வாங்க மாட்டுறாங்க. 2 முனையில் 1 அந்த முனையில் 1 போட்டு கணக்கு முடிச்சுறாங்க. இதுதான் ஸ்பீட் பிரேக்குன்றாங்க. இங்கே தாவான தண்ணி இருக்கனால தடிக்கி விழுந்துருவோம்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க, மேயர். அதனால் நாங்கள் ரோடு போடுங்க, 4 ஸ்பீட் பிரேக் போடுங்க, ஸ்பீடு விபத்து ஆகாது நான் சொன்னேன். சந்தில் எல்லோரும் நாங்கள் சைன் போடுறோன்னு சொன்னால் அதுவும் ஒத்துக்க மாட்டுறாங்க. பண்ணுறோன்றாங்க, பண்ண மாட்டுறாங்க. இதே தான் நடந்துகிட்டு இருக்கு. நாங்களும் சரி அப்படியே விட்டோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது. வரும்போது எல்லோரும் வந்து ஓட்டு கேட்க வருவாங்க. அப்போ நாங்கள் அதுக்கு பதில் சொல்லிடுறோம். ஒன்று ஓட்டு உங்களுக்கே, வேறு ஆளுக்காக நாங்கள் எங்கள் மக்கள் தேவார் அவளை நாங்கள் பண்ணிக்கிறோம். தகவலுக்கு நன்றினே. குறிப்பாக இந்த சென்னை புறநகர் பகுதிகள் மட்டுமல்லாமல் எல்லா இடங்களிலுமே இது போன்ற சென்னை பொறுத்தவரையுமே இந்த சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுவதாகவும், குறிப்பாக இந்த புதுப்பேட்டை பகுதியில் பார்த்தோம் என்றால் கடந்த 8 வருடங்களுக்கு முன்பாக அமைக்கப்பட்ட சாலைகள் முழுவதுமே தற்பொழுது சேதமடைந்து காணப்படுவதாலும் இதனால் தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டு வருவதாக, இரவு நேரங்களில் பார்த்தோம் என்றால் கணக்கில்லா விபத்துகள் நடைபெற்று வருவதாக இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி, சென்னை.